ஓகே ஆரம்பத்தில் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சப்பாத்தி நல்ல புஃபி சப்பாத்தியாக அதுக்கு போட போகிறோம். சப்பாத்தி வந்துட்டு நம்ம போடுறப்ப வச்சு அமுக்குனா தான் வந்துட்டு புஃபியாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம போடுற பக்குவத்திலே தான் இருக்குது. பாருங்கள், நான் சப்பாத்தி வந்துட்டு போட்டிருக்கேன். சப்பாத்தி வந்துட்டு அப்படியே முட்டை மாதிரி புஃப்னு உப்பி வரும். நம்ம வச்சு அமுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம போடுற பக்குவத்தில் தான் இருக்குது. அது எப்படி போடணும், எப்படி பிணையணும், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாருங்கள், சப்பாத்தி எப்படி போட சொல்லிட்டு அமுக்கணும் அப்படிங்கிற விஷயம் பாருங்கள். புஃபியாக வந்துட்டு வரும் சப்பாத்தி. எதுவுமே நம்ம வந்து நம்ம கையெல்லாம் வந்துட்டு வைக்கிறதே இல்லை. அதுவும் சொன்ன புஃபியாக வந்துட்டு வரும். இந்த புஃபி சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம மாவு எப்படி பிணையணும் பாருங்கள். எடுக்கும்போது கையில் ஆவி எடுக்கணும். நம்ம கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். இந்த மாதிரி சப்பாத்தி புஃபியை வந்து வருது பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம பிணையிற குவாலிட்டியில் தான் இருக்கும் சப்பாத்தி. பாருங்கள், எடுக்கும்போது ஆவி அடிச்சோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு எடுக்கணும். ஆமாம், பாருங்கள், சப்பாத்தி புஃபியாக வந்துடுச்சு. இப்போ அதே மாவில் இன்னொரு சப்பாத்தி போடுறோம். ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி வராது. அதே மாவில் தான் அந்த சப்பாத்தி செய்கிறோம். அது புஃபியாக வந்து வராது. அதனால நம்ம வந்து அது சீக்ரெட்லாம் நிறைய இப்போ ஆனால் எடுக்கிறப்ப பார்த்து எடுக்கணும். இல்லைன்னா கையில் வந்து ஆவி எடுக்கணும். நம்ம சப்பாத்தி செஞ்சுருக்கோம். அதே மாவில் சப்பாத்தி செய்யறோம். அந்த புஃபியாக வந்துட்டு வராது. ஏன்னா நம்ம வந்து அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. எல்லா ரகசியம் சீக்ரெட் ரெசிபி எதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். சப்பாத்தி புக் ஆகிட்டு அந்த புஃபி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது.